உருளைக்கிழங்கு வாயுவா? நம்ம உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிட்றோமா? இல்லை ஃப்ரைஸ் பண்ணி ஃப்ரைன்னு சொல்லி நிறையா சாப்பிட்றோமா? இல்லை ஸ்ப்ரிங் ரோல்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிங்கர் நிறையா, அந்த சிப்ஸை நிறையா சாப்பிட்றோமா? இல்லை வெளியில் வாங்கக்கூடிய பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட அந்த உருளைக்கிழங்குல உருவான சிப்ஸை மக்கள் அதிகமாக சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான ஒரு மக்கள்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிகமாக சிப்ஸு தான். இப்போ சிப்ஸில் உருளைக்கிழங்குலேருந்து தான் வருது. இப்போ அந்த சிப்ஸு யாருக்குமே வாய்வு உருவாகிறது இல்லையா? இப்போ உருளைக்கிழங்கு சாப்பிட்டா சிப்ஸுன்னா இந்த கிழங்குகளை, அப்போ இந்த மாதிரி உணவை அதிகமாக எடுத்துக்கிற குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய மக்களாக மாறிட்டாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த உணவால் கெடுதி வருமா வராதா? ஒரு ஆய்வே சொல்லுதுங்க, நாம் பொரிச்சு சாப்பிட்றத விட அவிச்சு சாப்பிட்றதுல அதிகமான எனர்ஜி இருக்குது, அதிகமான ஊட்டச்சத்து இருக்குது, ஸோ அதிக நியூட்ரிஷன் இருக்குது. அப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது தான் அதிகமான நோய்க்கு காரணன்றதை சொல்கிறாங்க. அப்போ எதை நாம் விரும்புகிறோம் பாருங்கள், நம்ம எப்படி ஏமாற்றப்படுறோன்றதே தெரியாமல் நீங்கள் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு உணவு சாப்பிட்றதுல கூட எது நல்லது எது கெட்டது எங்கேருந்து வருதுன்னு கூட தெரியாமலே அதை சாப்பிட்றீங்க.